சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகா. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பணித்துளிகள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு சட்டத்தின்படி. ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். 1995ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. 14ஆம் எண் ஆடுகளத்தில் இரட்டையர் ஆட்டத்தில் பிரிட்டனை சேர்ந்த ஜேமி பேட்ஸ் டிம் ஹென்மான் ஜோடி ஜெஃப் மற்றும் ஹென்ரிக் ஜோடியுடன் எதிர்த்து விளையாடி கொண்டிருந்தனர். டிம் ஹென்மான் ஜோடி அதிக புள்ளியுடன் முன்னேறி வெற்றி வாய்ப்புடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது டிம் ஹென்மான் அடித்த பந்து ஒன்று வலையில் பட்டு புள்ளி வீணானது. அதனால் ஆத்திரமடைந்த அவர் தன் கையில் உள்ள மற்ற பந்தை ஆக்ரோஷமாக தரையில் அடித்தாள். அந்த நேரம் பார்த்து இதற்கு முன்னால் அடிக்கப்பட்ட பந்தை எடுக்க கேரோலின் என்ற 16 வயது பெண் விளையாட்டு மைதானத்திற்குள் வந்தாள். ஆக்ரோஷமாக சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்தில் கவலையீனமாக அடிக்கப்பட்ட பந்து கேரோலினின் முகத்தை பதம் பார்த்தது. அடிபட்ட வேகத்தில் கீழே விழுந்தார். ஆனால் சமாளித்து அழுது கொண்டே பந்தை எடுத்துக்கொண்டு அவளது இடத்திற்கு போய் வேலையை ஆரம்பித்தாள். ஆனால் நடுவரால் விளையாட்டு நிறுத்தப்பட்டு அவளுக்கு அடிப்பட்ட இடத்தில் ஐஸ் கத்தி ஒத்தடம் போடப்பட்டது. விளையாட்டு மைதானமே மயான அமைதியானது. சில வினாடிகளில் தவறு நடந்து முடிந்துவிட்டது. டிம் ஹென்மான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் எதிர் அணியினர் வெற்றி பெற்றதாகவும் நடுவர் அறிவித்தார். விளையாட்டு மைதானத்தில் ஒரு வீரர் ஒருவர் தனது செயல்களை அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். இல்லையேல் இது போன்ற தவறினால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்பது விளையாட்டு சட்டம். கிறிஸ்தவர்களுக்கென்றும் சட்டத்திட்டங்கள் உள்ளன. அவை யாவும் வேத புத்தகத்தில் காணப்படுகின்றன. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உங்கள் விருப்பமா? என்ன செய்ய வேண்டும் என்று இன்றே தீர்மானியுங்கள். ஜெபத்தோடு வேதாகமத்தை ஆராய்ந்து வேதாகம சட்ட திட்டங்களை அறிந்து நித்திய ஜீவனை பெற இன்றே ஆயத்தமாகுங்கள். கிறிஸ்துவின் பலத்தால் எல்லா சட்டங்களும் கீழ்ப்படிய பலனுண்டு. கிறிஸ்துவின் பலத்தால் எல்லா சட்டங்களுக்கும் கீழ்ப்படிய பலனுண்டு. ஏனென்றால் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த கீழ்ப்படிதலினாலும் சிலுவை மரணத்தினாலும் நாமும் கீழ்ப்படிய நமக்கு பலன் தருகிறார். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் சொந்த